ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபீல்டு ஆப்ரேட்டராட்டு ஜாயின் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஃபீல்டு ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட் எதுவுமே இல்லை. ஆனால் பவர் செக்டாருக்குள்ளே நம்ம வந்து என்ட்ராகிறதுக்கு வந்து இன்ஸ்டியூட் வந்து இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிடின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை வந்து நம்ம முடிக்கிறது மூலமாக நம்ம வந்து பவர் பிளான்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இது வந்து ஏற்கனவே நம்மளுடைய ஒரு வீடியோவில் வந்து ஆஃப்டர் பிஇக்கு அப்புறம் வந்து என்னென்ன கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, என்னென்ன கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிடிஐ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டால் வழிநடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக வந்து அவங்க வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஒரு 1.25 லட்சம் ரூபா இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போது நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய பேர் வந்து படித்து நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த கம்பெனிலையும் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு நிறைய கம்பெனிஸ்லேயும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. அந்த டீட்டெயிலை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவங்களுடைய அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 18ஆம் தேதியோடு உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. அவங்க வந்து அதுக்காண்டி மெரிட் டெஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. அந்த மெரிட் டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து கன்செஷன் கிடைக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து ஃபீல்டு ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து எந்த கம்பெனியும் கிடைக்கல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் செக்டாருக்குள்ளே நுழையிறதுக்கு ஏதாவது கம்பெனி இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கம்பெனியோடைய ப்ரொஃபைல் கிடச்சிது. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிரபலமான கம்பெனி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தால் பவர். ஜிந்தால் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பிளான்ட்டு அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிந்தால் பவர் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து 2022-2023 2023க்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எப்படி கோர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பவரை பற்றி 2 கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பிஇ முடித்தவங்களுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிப்ளமா முடித்தவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த அட்மிஷனில் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகி பர்சனல் இன்டர்வியூ ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட்டில் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4 போஸ்டிங்கில் வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரேங்கில் வரக்கூடியவங்களுக்கு அவங்க வந்து கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து டீட்டெயில்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஇ முடிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் இன் பவர் பிஜிடிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் டைமாக பிஇ பிடெக் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் வந்து கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடித்தவங்க 60% மார்க்கில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 to 4 இயர்ஸுக்குள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து 28 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்மிஷனுக்கு வந்து 28 இயர்ஸ் ஆஸ் ஆஃப் ஜூலை 01, 2022 கொடுத்துருக்காங்க. டோட்டல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து மெரிட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய 4 ஆளுங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40%, 30%, 20%, 10% வந்து கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து மெரிட்டில் ஃபஸ்ட்டு 4 இடத்துல வரக்கூடியவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து ஃபீஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா, 1,50,000 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டியூஷன் ஃபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதை வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்சஸோடைய டீட்டெயில்ஸ். இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பவர் பிளானில் வந்து ஒரு ஆப்ரேஷன் கோர்ஸ்க்குள்ளே போகணுன்னு வைங்களேன், அவங்களுக்கும் வேண்டி அவங்க வந்து பிடிசின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுனா போஸ்ட் டிப்ளமோ கோர்சஸ் இன் பவர் செக்டார். ஓகேங்களா, இதில் வந்து எலிஜிபிலிட்டி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் வந்து 60% மார்க் இருக்கக்கூடியவங்க எழுதலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 27 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து டோட்டலாக வந்து 30 சீட்ஸ் தான் இருக்குது.
இவங்களுக்கும் மெரிட் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 வரக்கூடியவங்களுக்கு 40, 30, 20, 10 இப்படி 4 விதமாக வந்து கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க 4 பேருக்கு. இதுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh வச்சுருக்காங்க. இதுவும் வந்து 2 உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கட்ட முடியும். இது வந்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய லிங்க் தரேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்து இவங்களுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10 வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அட்மிஷன் டெஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மெரிட் டெஸ்ட்டு, அது வந்து ஜூலை 17 வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்த மார்க்கு, அப்புறம் உங்கள் அகாடமிக்கில் இருக்கக்கூடிய மார்க்கு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களை வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வந்தாங்கன்னா கன்செஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டுன்னு பற்றியே உள்ள பிளேஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நிறைய பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க. இந்த பவர் பிளான்ட் வந்து மாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 மெகாவாட்டு, 600 மெகாவாட்டு, அப்புறம் 450 மெகாவாட்டு, இந்த 3 பவர் பிளான்ட்லேயும் டிசிஎஸ் வந்து சிமுலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒர்க் பண்ண சிசிஆரில் வந்து ஒர்க் பண்ணுறக்கூடிய எல்லா இதுவுமே சொல்லித்தராங்க. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் முடிச்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு 100 மெகாவாட் அண்ட் அபோவ் பவர் பிளான்ட்டில் 1 year ஒர்க் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் ப்ளஸ் இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸோடைய சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை அவங்களாவும் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி கொண்டு வராங்க. அதில் வந்து இது வரைக்கும் லாஸ்ட் இயரில் வந்து அவங்கள்ட்ட வந்து யாரெல்லாம் வந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல்ஸ் அண்ட் பவர், ஜிந்தால் பவர் லிமிடெட், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அதானி பவர்ஸு, டிபி பவர்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் பவர் லிமிடெட், ஜிஎம்ஆர், கேஎஸ்கே எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் எனர்ஜி, பூஷன் எனர்ஜி அண்ட் ஸ்டீல்ஸு, எஸ்ஆர் பவரு, ஜிந்தால் இந்தியா தெர்மல் பவரு, ரத்தன் இந்தியா பவர், எஸ்கேஎஸ் பவர், ஆர்கேஎம் பவர், லேண்ட்கோ, வேதாந்தா, வாட்ஸில்லா, ஸ்டாக் எனர்ஜி, பவர் மெக்கு, ஏசிபி சொல்லிட்டு நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லாஸ்ட் இயரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு வந்து 100% உத்தரவாதம் இருக்கும். இவ்வளோ பெரிய கம்பெனியில் லிமிட்டட் சீட்டு 60, இன்னொன்று டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 30, அப்போ 90 கேண்டிடேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இவங்களால ஜாபு எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து இருக்கிறதுலே இந்தியாவில் இருக்கக்கூடியதில் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தால் பவர் அண்ட் ஸ்டீல்ஸு. அதில் நீங்கள் வந்து படித்தீங்கனாலும் அந்த இதில் 1 வருஷம் வேலை பார்த்தாலும் சர்டிஃபிகேட் வேல்யூ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க தரக்கூடிய சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட்டான உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக இவங்களுடைய கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ள லிங்க்கு, இந்த அட்மிஷனுடைய லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெப்சைட்டில் தான் இருக்குது. நான் ஒரு லிங்க் தரேன், அதில் நீங்கள் போயிட்டு அவங்களுடைய சர்ச் காலத்தில் ஹோம் காலத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ட்ரைனிங் எந்த மாதிரி தராங்க, ஃபெசிலிட்டிஸ் எப்படி தராங்க, ஃபேக்கல்ட்டிஸ் யாரெல்லாம் எடுப்பாங்க, ஓகேங்களா, அட்மிஷனை பற்றி டீட்டெயில்ஸு, பிளேஸ்மெண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸு, யாரை காண்டாக்ட் பண்ணணும் சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1 by 1 கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதுலேயும் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா இதை தரவாக நீங்கள் பார்த்துட்டு 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது எல்லா இன்ஸ்டியூட்டோடையும் கம்மியாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் வரைக்கும் ஒரு கோர்ஸை வச்சுட்டு அவங்க வந்து 1,20,000 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணும்போது, இந்த மாதிரி பெரிய ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அக்காமடேஷன்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே தராங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரூம் ஃபெசிலிட்டிஸும் தராங்க. இவ்வளோ தந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட்டு 100% ஒரு இது இருக்கும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிந்தால் இன்ஸ்டியூட் ஆஃப் பவர் டெக்னாலஜி, ஜிந்தால் சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட், ராய்காட்டு, சத்தீஸ்கர் டிஸ்ட்ரிக்ட், சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா?
இது நீங்கள் வந்து சத்தீஸ்கரில் வந்து நீங்கள் தங்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போதா இருந்தீங்கன்னா எப்படி வரணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே அவங்க தந்துடுவாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நடக்குது. அதோடைய ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேங்களா? அதில் வந்து எதாவது டவுட் இருந்தாலும் அதில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்ஸில் ஜாயின் பண்ணி பவர் செக்டாரில் உள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போகலாம். பவர் கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய யூட்டிலிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. யூட்டிலிட்டிஸில் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய யூட்டிலிட்டிஸில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா அப் டு 600 மெகாவாட்டுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேரியர் க்ரோத் இருக்கும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. இதில் வந்து சிமுலேஷன் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதனால இவங்களை வந்து நம்பி போகலாங்க. நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபீல்டு ஆப்ரேட்டர் ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அதில் அட்மிஷனுங்கிற காலத்தில் அட்மிஷன் த இயர் ஆஃப் 2022 அண்ட் 23 இருக்கும். அதை நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.